Hello everyone, welcome to the third part of MRP surgery revision. இன்னைக்கு வந்து most common தான் பார்க்க போறோம். What is the most common cause for mortality in a trauma patient? Most common cause of mortality எதுனா head injury தான். Head injury தான் most common cause of mortality. What is the most common cause for subarachnoid hemorrhage? Subarachnoid hemorrhage அதாவது arachnoid membrane-க்கு கீழே வந்து bleed வந்து அதுக்கு most common cause எதுன்னு பார்த்தோம்னா trauma தான். Second most common cause தான் ruptured berry aneurysm. ஓகேவா? ruptured berry aneurysm வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் தான். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் காஸ் வந்து நமக்கு வந்து எஸ்ஏஹெச் தான். அதோட மேனேஜ்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் தான். ஆனால் ஒரு ரப்சர்ட் பெரி அனியூரிசம்னால வரக்கூடிய எஸ்ஏஹெச் கூட மேனேஜ்மெண்ட் வந்து அப்போ வந்து நம்ம வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து நான் கான்ட்ராஸ்ட் சிடி. ஹெட் இன்ஜுரினாலே இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து நான் கான்ட்ராஸ்ட் சிடி எக்ஸப்ட் ஃபார் டிஃப்யூஸ் ஆக்சானல் இன்ஜுரி. அதில் வந்து சிடியில் வந்து ஃபைண்டிங் எதுவுமே இருக்காது, ஆனால் பேஷண்ட் வந்து கொமட்டோஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஃபைண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு டிஃப்யூஸ் ஆக்சானல் இன்ஜுரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு டூ எம்ஆர்ஐ. அதே இது ஒரு இன்ட்ராக்ரேனியல் லீஷன்னா அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து எம்ஆர்ஐ. வாட் இஸ் த இமீடியட் காஸ் ஆஃப் டெத் ஃபாலோயிங் பர்ன்ஸ்? இமீடியட் காஸ் ஆஃப் டெத் ஃபாலோயிங் பர்ன்ஸ் வந்து ஆஸ்பிக்சியா தான். அந்த இன்ஹலேஷன், அந்த மோசமான அந்த கேஸை வந்து இன்ஹேல் பண்ணுறதுனால வரக்கூடிய காஸ் ஆஃப் டெத் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத். மோஸ்ட் காமன் ஏர்லி டெத் இன் பர்ன்ஸ். மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஏர்லி டெத் வந்து ஹைப்போலிமிக் ஷாக். அதனால தான் பேஷண்ட் வந்தோடனே ஹைப்போலிமியா வந்து கரெக்ட் பண்ணுறோம். என்ன ஃப்ளூயிட் ஆஃப் சாய்ஸ்னா ரிங்கர் லாக்டேட் கொடுக்குறோம். ஏன்னா ரிங்கர் லாக்டேட் வந்து மோஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் ஃப்ளூயிட், அதனால் வந்து ரிங்கர் லாக்டேட் கொடுக்குறோம். இது ஃபார்முலா என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா பார்க்லான்ஸ் ஃபார்முலா. இது வந்து முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து இட் இஸ் ரீப்ளேஸ் பை ATLS கைட்லைன்ஸ். ஓகே, கொஸ்டினில் வந்து எந்த கொஸ்டினும் கேட்கல அக்கார்டிங் டு இந்த பார்க்லான்ஸ் ஃபார்முலான்னு கேட்கல அப்படின்னா we have to go for ATLS கைட்லைன்ஸ். பார்க்லான்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா 4 into percentage of burns, அதாவது எவ்வளோ பாடி சர்ஃபேஸ் ஏரியா அஃபெக்ட் ஆயிருக்கோ அது இன்டு பாடி வெயிட். இதுதான் வந்து நமக்கு வந்து பார்க்லான்ஸ் ஃபார்முலா. இதை வந்து ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸில் வந்து ஹாஃப் ஃப்ளூயிட் கொடுக்க போகிறோம், அடுத்த 16 ஹவர்ஸில் வந்து அடுத்த ஹாஃப் கொடுக்க போகிறோம். இதுதான் பார்க்லான்ஸ் ஃபார்முலா. அதே இது ATLS வந்து இதனால ஹைப்பர் வலிமையா வந்துடுது, அதனால ATLS கைட்லைன்ஸ் வந்துச்சு. அது வந்து 2 into சிமிலர் தான், 2 into percentage of body surface area into பாடி வெயிட். அதே இது எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் அப்படின்னா அப்போ வந்து ஃபார்முலா வந்து 4 ஆகிடும். ஓகே, இதான் வந்து ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் இன் அ கேஸ் ஆஃப் பர்ன்ஸ். அதே இது வந்து பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து அப்ராக்சிமேட்டாக எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா வேலேஸ் ரூல் ஆஃப் 9. ஓகேவா? வேலேஸ் ரூல் ஆஃப் 9 மூலமாக நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பர்ன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஹெட்டு, இது பாடி, இது லோவர் லிம், இது அப்பர் லிம். ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஹெட்டு போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நமக்கு வந்து 9%. இதில் வந்து அப்பர் செஸ்ட்டில் வந்து 9%, அப்டாமனில் வந்து 9%. இதே மாதிரி போஸ்டீரியராக மேலே அப்பர் பார்ட் ஆஃப் பேக்குக்கு 9%, லோவர் பார்ட் ஆஃப் பேக்குக்கு 9%. அதுக்கப்புறம் வந்து லோவர் லிம் பார்த்தோம்னா ரைட் லோவர் லிம் வந்து 18%, லெஃப்ட் லோவர் லிம் வந்து 18%. அதே மாதிரி அப்பர் லிம், ரைட் அப்பர் லிம் 9%, லெஃப்ட் அப்பர் லிம் 9%. ஆக மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ வந்து 8 9 10 11. ஸோ வந்து 11 into 9 that is equal to 99. இன்னும் 1% இருக்கு, அது வந்து பெரினியத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் 1% that is equal to 100%. இதுதான் வந்து அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட். வேலேஸ் ரூல் ஆஃப் 9 வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். வாட்ஸ் த மோஸ்ட் காமன் லேட் டெத் இன் பர்ன்ஸ்? பர்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போலிமியா கரெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து ஒரு இது ஐசோலேட்டட் ரூமில் வைக்கணும், வெளியே இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செப்டிக் ஷாக் வந்துடலாம், செப்டிசீமியா போயிடுவாங்க. ஓவரால் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத்தும் இந்த செப்டிக் ஷாக் தான். இதுக்கு என்ன மோஸ்ட் காமன் ஆர்கானிசம்னா சூடோமோனாஸ். ஸோ சூடோமோனாஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். இதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம SST, அந்த இது சல்ஃபடைசின், அந்த மாதிரி ட்ரக் எல்லாமே சூடோமோனாஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ வந்து பர்ன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் கிராஃப்ட் ஃபெயிலியர்? ஓகே,
ஸோ கிராஃப்டில் வந்து நமக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் இருக்குது. ஸோ ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல மேலே இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ், அப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய டெர்மிஸோட சூப்பர்ஃபிஷியல், இந்த ரெண்டையும் எடுக்கிறது தான் ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட். அதே இது ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்ல வந்து நம்ம வந்து எபிடெர்மிஸையும் என்டையர் டெர்மிஸையும் சேர்த்து எடுத்துருவோம். ஓகே, இந்த ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட் வந்து இன்னொரு பேர் வந்து தின் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா தயர்ஸ் கிராஃப்ட்னு சொல்லலாம். அதே இது ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் வந்து திக்கு இல்லைனா ஊல்ஃப் கிராஃப்ட்னு சொல்லலாம். ஓகே, இந்த கிராஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து மெஷ் பண்ணுவாங்க. கிராஃப்டை வந்து எதை வச்சு எடுப்பாங்க அப்படின்னா ஹம்பீஸ் நைஃப். ஓகே, ஹம்பீஸ் நைஃப் வச்சு டோனார் சைட்லேருந்து வந்து கிராஃப்ட் எடுத்துட்டு, யூஸ்வலாக எஸ்எஸ்டி எங்கே எடுப்பாங்கன்னா தையிலேருந்து எடுத்துருப்பாங்க. டையில் வந்து ஹம்பீஸ் நைஃப் மூலமாக எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ்வலாக டெர்மோட்டோம் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் டெர்மோட்டோம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெர்மோட்டோம் எதுக்குன்னா மெஷ் இது பண்ணுறதுக்கு. மெஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அதோட காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த சீரோமா ஹெமட்டோமா அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். மெஷ் பண்ணும்போது அதில் ஓட்டை போடுறோம். ஓட்டை போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஏதாவது கலெக்ட் ஆச்சுன்னா அது வெளியே வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெஷிங் பண்ணுறோம். மெஷிங்க்கு வந்து டெர்மட்டோம் யூஸ் ஆகுது. ஸோ சப்போஸ் வந்து அந்த ஒழுங்காக வந்து மெஷ் பண்ணலை, இல்லை வந்து உள்ள ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுதுன்னா அதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் கிராஃப்ட் ஃபெயிலியர். ஓகே, கிராஃப்ட் ஃபெயிலியருக்கு வந்து அதான் மோஸ்ட் காமன் காஸ். இந்த கிராஃப்டில் வந்து நமக்கு வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்கு. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கிராஃப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா கிராஃப்ட் அப்டேக்ல நமக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. நம்பர் 1 பார்த்தோம்னா இம்பிபிஷன், அடுத்து வந்து இனாஸ்குலேஷன், அடுத்து வந்து நியோவாஸ்குலரைசேஷன். இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கிராஃப்ட் அப்டேக். ஃபர்ஸ்ட் 24 to 48 hours, அதாவது லெஸ் தேன் 2 டேஸ்க்குள்ள வந்து இந்த இம்பிபிஷன் நடக்கும். இம்பிபிஷன் 2 டேஸ் வரைக்கும் இம்பிபிஷன் தான் நடக்கும். இம்பிபிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ரெசிபியன் சைட்ல இருக்குல்ல, ரெசிபியன் சைட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மூலமா நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து போகுது வித் ஹெல்ப் ஆஃப் டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் மெத்தட்னால நம்ம கிராஃப்ட் வச்சிருக்கோம்ல, அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம ரெசிபியன்ல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மால தான் நமக்கு வந்து நியூட்ரிஷன்லாம் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு. அடுத்து வந்து இனாஸ்குலேஷன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெசிபியன் சைட்ல கட்டான அல்லது டிரான்செக்ட் ஆன பிளட் வெசல்ஸும் நம்ம கிராஃப்ட்ல இருந்து கட்டான பிளட் வெசல்ஸும் ரெண்டும் வந்து ஜாயின் ஆகுது. ஓகே, அதுதான் வந்து இனாஸ்குலேஷன். இதுதான் மோஸ்ட் காமன் ஃபேஸ் ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். இது வந்து ஒழுங்கா நடக்கல அப்படின்னா தான் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து அல்ல கிராஃப்ட் அப்டேக் வந்து மோசமாக போகிறதுக்கு வந்து இந்த ஃபேஸ் தான் மோஸ்ட் காமன் காஸ். அடுத்த ஃபேஸில் வந்து டிரான்செக்ட் ஆனது ஜாயின் ஆச்சுல, அது மொத்தமாக ஜாயின் ஆகி கம்ப்ளீட் பிளட் வெசல்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை போகிறது வந்து நியோவாஸ்குலரைசேஷன். இது வந்து 4 to 5 டேஸில் வந்து நடக்கும். ஓகேவா, ஆக மொத்தம் 4 to 5 டேஸில் இந்த கிராஃப்ட் அப்டேக் வந்து மொத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பிபிஷன், அடுத்து இனாஸ்குலேஷன், அடுத்து நியோவாஸ்குலரைசேஷன். சப்போஸ் வந்து கொஸ்டின்ல ஆர்டர் படி கேட்கலாம். அப்போ வந்து ஆர்டர் வந்து இம்பிபிஷன், இனாஸ்குலேஷன், அடுத்ததான் நியோவாஸ்குலரைசேஷன். ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன், மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் கிராஃப்ட் அப்டேக் ஆகாம போறது வந்து கிராஃப்ட் ஃபெயிலியர் வந்து சீரமா அல்லது ஹெமட்டோமா. ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அ பிரஸ்ட் லம்ப் இன் அ யங் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு 15 to 25 இயர்ஸ்ல வந்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இது பிரஸ்ட் லம்ப். ஸோ வந்து பிரஸ்ட் வந்து பினைன் டிசீசஸ் வந்து ஆன்டிங்கிற கிளாஸ் இதில் வரும், அதாவது அப்ரேஷன் ஆஃப் நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வல்யூஷன். ஸோ வந்து 15 to 25 இயர்ஸ் வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் தான் வரும். அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து 15 to 25 இயர்ஸில் மோஸ்ட் காமன் காஸ் வந்து நமக்கு வந்து ஃபைப்ரோடினமா தான். அதில் வந்து என்ன அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்னா இது பிரஸ்ட் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பிரஸ்ட் மவுஸ். ஏன்னா வந்து அது வந்து நல்ல வெல் டிஃபைன்டாக இருக்கும், அந்த சொல்லிங் வந்து நல்ல வெல் டிஃபைன்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேர்மாக இருக்கும். நம்ம வந்து பிரஸ்ட்லேருந்து அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம பால்பேட் பண்ணும்போது நம்ம கையிலேருந்து வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு மவுஸ் மாதிரி ஓடுறதுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரஸ்ட் மவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன கால்சிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா பாப்கார்ன் கால்சிஃபிகேஷன் இருக்கும். பாப்கார்ன் calcification is seen in
ஃபைப்ரோடினமா. ஓகேவா? ஃபைப்ரோடினமா வந்து டெவலப்மெண்டல் ஃபேஸ்ல வந்து மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஃபைப்ரோடினமா. அடுத்து வந்து சைக்ளிக்கல் ஃபேஸ் இருக்கு, கடைசியா இன்வல்யூஷனல் ஃபேஸ் இருக்கு. அந்த இன்வல்யூஷனல் ஃபேஸ்ல தான் இந்த டக்டெக்டேசியா வருது. அந்த டக்டெக்டேசியா தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் நிப்பிள் டிஸ்சார்ஜ். ஓகேவா? டக்டெக்டேசியா வந்து யூஸ்வலா மல்டிபிள் டக்ஸை வந்து இன்வால்வ் பண்ணும். ஓகேவா? மல்டிபிள் டக்ஸை இன்வால்வ் பண்ணும். இட் கேன் காஸ் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ். பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ் காஸ் பண்ணி that can cause அந்த லாங் ஸ்டாண்டிங் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ் பேர் தான் சுஸ்காஸ் டிசீஸ். இட் இஸ் மோர் காமன் இன் பேஷண்ட் ஹூஸ் ஃபீமேல் பேஷண்ட் ஹூ ஸ்மோக் பண்ணுற பேஷண்ட்க்கு இது மோஸ்ட் காமன். இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் நிப்பிள் டிஸ்சார்ஜ். இந்த சுஸ்காஸ் டிசீஸில் என்ன மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டூத் பேஸ்ட் லைக் அல்லது கிரீனிஷ் டிஸ்சார்ஜ் இதெல்லாமே எதில் இருக்கும்னா சுஸ்காஸ் டிசீஸ் லாங் ஸ்டாண்டிங் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ்ல வருது. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மல்டிபிள் டக்ஸ் இருக்குல்ல, மல்டிபிள் டக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஹாட்ஃபீல்ட் சர்ஜரி பண்றோம். ஹாட்ஃபீல்ட் சர்ஜரியில வந்து கோன் எக்ஸிஷன் மொத்தமா அந்த டக்ஸ் எல்லாம் சேர்த்து கோன் எக்ஸிஷன் பண்ண போறோம். அதான் ஹாட்ஃபீல்ட்ஸ் ஆபரேஷன். அடுத்து வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பிளட்டி நிப்பிள் டிஸ்சார்ஜ். அது வந்து டக்ட் பேப்பிலமா. இது யூஸ்வலா வந்து சிங்கிள் டக்டை தான் இன்வால்வ் பண்ணும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மைக்ரோடோகெக்டமி. ஓகேவா? இதோட ட்ரீட்மெண்ட் வந்து மைக்ரோடோகெக்டமி. ஆக மொத்தம் டக்டெக்டேசியா அல்லது எந்தெந்த கண்டிஷன்ல வந்து மல்டிபிள் டக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதோ அப்போ வந்து ஹாட்ஃபீல்ட் சர்ஜரி பண்றோம். கோன் எக்ஸிஷன் என்னென்ன அஃபெக்ட் ஆன டக்ஸோ எல்லாத்தையும் கோன் எக்ஸிஷன் மூலமா ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து வந்து சிங்கிள் டக்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா we are going to do மைக்ரோடோகெக்டமி. அந்த பர்டிகுலர் டக்டை மட்டும் ரிமூவ் பண்றோம். மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பிளட்டி நிப்பிள் டிஸ்சார்ஜஸ் டக்ட் பேப்பிலமா. அடுத்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் தைராய்டு ஸ்டாம். ஓகேவா? தைராய்டு ஸ்டாம் வந்து ஏன் வருது அப்படின்னா ஒரு ஹைப்பர் தைராய்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை வந்து அடிக்குவேட்டா யூதைராய்டு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் we have to perform the surgery. தைராய்டு சர்ஜரி பண்ணணும். இன்அடிக்குவேட்டா ப்ரிப்பேர் பண்ணாம பேஷண்ட் வந்து ஹைப்பர் தைராய்டு ஸ்டேட்லேயே வச்சு சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் வில் கோ ஃபார் தைராய்டு ஸ்டாம். ஓகே? ஃபீவர் வரும், அப்புறம் சிஎன்எஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வரலாம், டிப்ரெஷன் போகலாம், கடைசியாக லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம். இந்த தைராய்டு ஸ்டாம் வந்து ஏன் வருதுன்னா ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல. இந்த தைராய்டு ஸ்டாமுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கலாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபீவர் வந்து ஆஸ்பிரின் இல்லாத ஏதாவது ஒரு என்எஸ்ஐட்ஸ் இது ஆன்டிபைரக்சியல் ட்ரக் வச்சு வி கேன் ட்ரீட் த ஃபீவர். அதை தாண்டி ப்ரொப்பைல் தயோயூராசில் கொடுக்கலாம். அப்புறம் வந்து லூகால் சயோடின், வி கேன் கிவ் லூகால் சயோடின். அடுத்து வந்து ஆக்சிஜன் கொடுக்கலாம், அடுத்து ஆக்சிஜன் கொடுக்கணும், அடுத்து வந்து பீட்டா பிளாக்கர் கொடுக்கலாம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஃபார் தைராய்டு ஸ்டாம். ஓகே? தைராய்டு ஸ்டாம்க்கு இதெல்லாம் ட்ரீட்மெண்ட். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹைப்போபாராதைராய்டிசம் ஃபாலோவிங் தைராய்டெக்டமி? ஓகேவா? காஸ் வந்து வாஸ்குலர் இன்சல்ட் டு த கிளாண்ட் டியூரிங் சர்ஜரி. ஓகேவா? இதுல என்ன நடக்குதுன்னா இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரி தான் எதுக்கு சப்ளை பண்ணுது? பாராதைராய்டுக்கு சப்ளை பண்ணுது. அந்த இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரியோட பிரான்ச் பாராதைராய்டு போகக்கூடிய பிரான்ச்சை வந்து சப்போஸ் வந்து நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் லீட் டு தி பாராதைராய்டு கிளாண்டுக்குள்ள சப்ளையே கட் ஆயிருது. தட் வில் லீட் டு வாஸ்குலர் இன்சல்ட், தட் வில் லீட் டு ஹைப்போபாராதைராய்டிசம். தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபாலோவிங் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹைப்போபாராதைராய்டிசம் அல்லது ஹைப்போகால்சிமியா ஃபாலோயிங் தைராய்டெக்டமி. ஸோ இதில் என்ன சைன் வரும் அப்படின்னா சோஸ்டக் சைன். ஸோ இதில் வந்து ஃபேஷியல் நர்வ், ஃபேஸில் வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து டேப் பண்ணோன்னா அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் சோஸ்டக் சைன். அடுத்து வந்து ட்ராஷியோ சைன். ட்ராஷியோ சைன் வந்து இதில் என்ன அப்படின்னா நம்ம பிளட் ப்ரெஷர், நம்ம பிபி கஃபை வந்து நார்மல் ப்ரெஷருக்கு அதிகமாக இது பண்ணோம் அப்படின்னா அவங்க கை வந்து ஆப்ஸ்ட்ரேஷன் ஹேண்ட் மாதிரி போயிடும். ஓகேவா? ஆப்ஸ்ட்ரேஷன் ஹேண்ட் மாதிரி கை வந்து கார்போபீடல் ஸ்பாசம் போயிடும். தட் இஸ் ட்ராஷியஸ் சைன். இதை தாண்டி ஹெர்ப் சைன்னு ஒன்று இருக்கு. ஹெர்ப் சைன் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் திஸ். இதில் வந்து டெட்டனி வரும்ல, டெட்டனி ஹைப்போகால்சிமியா அதோட சேர்ந்தது தான் இந்த ஹெர்ப் சைன். இந்த ஹெர்ப் சைன் வந்து ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின் which of the following signs are seen in this hypocalcemia அப்படின்னு சொல்லிட்டு சோஸ்டோஸ் சைன், ட்ராஷியஸ் சைன், ஹெர்ப் சைன் எல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஹெர்ப் சைன் இஸ் ஆல்சோ a feature of hypocalcemia. ஸோ வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கால்சியம் பார்க்கணும், பாராதைராய்டு ஹார்மோன் பார்க்கணும், பாஸ்பரஸ் பார்க்கணும், இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பார்க்குறோம். சப்போஸ் கால்சியத்தோட லெவல் வந்து மோர் தேன் 8 இருந்துச்சு அப்படின்னா we can give ஓரல் கால்சியம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து விட்டமின் D3 வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கால்சியம் லெவல் வந்து லெஸ் தேன் 8 இருக்கு அப்படின்னா we have to give 10 ml of 10% calcium gluconate along with this oral
கால்சியம், அப்புறம் வந்து விட்டமின் D3 எல்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து இதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒரு ஹைப்போகால்சிமியா அல்லது ஒரு ஹைப்போபாராதைரிடிசம் ஃபாலோவிங் thyroidectomy. What is the most common cause for primary hyperparathyroidism? Okay, hyperparathyroidism most common cause parathyroid adenoma. So ஒரு parathyroid adenoma இருக்கு, we are going to perform a surgery. parathyroid gland வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஒன்னில் வந்து 3.5 gland ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச half வந்து we can keep in sternocleidomastoid அல்லது brachioradialisல வைக்கலாம். ஓகே, brachioradialisல வைக்கலாம். இல்ல மொத்தமா 4 கிளாண்டையும் நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா we are going to follow a criteria, that is Miami's criteria. ஓகே, Miami's criteria என்ன பண்றோம்னா அந்த கிளாண்டை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி we are going to see a parathyroid assay. parathyroid ஹார்மோன் assay பார்க்குறோம். assay பார்த்துட்டு after 10 minutes மறுபடியும் parathyroid ஹார்மோன் assay பார்க்குறோம். if there is more than 50% reduction, பாராதைராய்டோட கிளாண்டோட ஹார்மோன் அசை வந்து மோர் தென் 50% வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கன்ஃபார்ம் தட் வி ஹவ் டேக்கன் தி பாராதைராய்ட் கிளாண்ட். ஏன்னா பாராதைராய்ட் ஹார்மோனோட டி ஹாஃப் வந்து 7 minutes. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மோர் தென் 50 வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வி ஹவ் ரிமூவ் த பாராதைராய்ட் கிளாண்ட் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ஹைப்பர் பாராதைராய்டிசம் பாராதைராய்ட் ரிலேட்டடாக ஒரு ஸ்கேன் வரும், செஸ்டமிபி ஸ்கேன். இந்த செஸ்டமிபி ஸ்கேன் வேறு எங்கேயுமே வராது, ஜஸ்ட் இன் பாராதைராய்ட் லோக்கலைசேஷன் அதுக்கெல்லாம் தான் இந்த செஸ்டமிபி ஸ்கேன். ஸோ செஸ்டமிபி ஸ்கேன் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு பாராதைராய்ட் ரிலேட்டட் ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது முடிஞ்சிக்கலாம், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈசோஃபேஜியல் பெர்ஃபரேஷன். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஈசோஃபேஜியல் பெர்ஃபரேஷன்? ஈசோஃபேஜியல் பெர்ஃபரேஷனுக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஹைட்ரஜனிக் தான். எண்டோஸ்கோப் மூலமா ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணதுக்கு நம்ம போகும்போது தான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஈசோஃபேஜியல் பெர்ஃபரேஷன் நடக்குது. மோஸ்ட் காமன் எங்க நடக்குது அப்படின்னா அப்பர் 1/3 தான். உள்ள போகும்போதே இன்ஜுரி ஆயிடுது. ஸோ அப்பர் 1/3 தான் மோஸ்ட் காமன். அதே இது ஸ்பான்டேனியஸ் பெர்ஃபரேஷன் அதாவது போர்ஹேவ் சிண்ட்ரோம். போர்ஹேவ் சிண்ட்ரோம்ல எங்க நடக்குது அப்படின்னா லோவர் 1/3 போஸ்ட்ரோலேட்ரல் லெஃப்ட் போஸ்ட்ரோலேட்ரல் வால் ஆஃப் lower 1/3 தான் most common site for this Borhave syndrome. இது வந்து complete tear, mucosa, submucosa எல்லா லேயரும் இன்வால்வ் பண்ணுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈசோஃபேகஸ்ல we don't have serosa, it is replaced by adventitia. எல்லா லேயரும் போச்சு அப்படின்னா that is spontaneous rupture, complete tear. அதே இது மியூகோசா சப்மியூகோசா மட்டும் இன்வால்வ் ஆச்சு, கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ஜங்ஷன்ல தான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா that is malary weis tear. இந்த போரே சிண்ட்ரோம்ல வந்து என்ன ட்ரையட் வரும் அப்படின்னா மேக்லர்ஸ் ட்ரையட். என்னென்ன இருக்கும்? ரெச்சிங் அல்லது வாமிட்டிங் இருக்கலாம். பேஷண்ட் will have chest pain. அடுத்து வந்து சப்கியூட்டேனியஸ் எம்ஃபைசீமா. இந்த எல்லாமே மேக்லர்ஸ் ட்ரையட்ல இருக்கும். மேக்லர்ஸ் ட்ரையட் சஜஸ்டிவ் ஆஃப் போர்ஹேவ் சிண்ட்ரோம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்பர் ஜிஐ ஹெமரேஜ் மோஸ்ட் காமன் காஸ் பெப்டிக் அல்சர் தான். பெப்டிக் அல்சர்ல மோஸ்ட் காமன் காஸ் டியோடினல் அல்சர். எது கல்பிரிட் ஆர்டரி அப்படின்னா கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்டரி. அதே இது கேஸ்ட்ரிக் அல்சர்ல மோஸ்ட் காமன் காஸ் வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்டரி. மேலரி வீஸ்லயே மோஸ்ட் காமன் ஆர்டரி வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்டரி. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன்? மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து அடெஷன் தான். அதுவும் மோஸ்ட் காமனா வந்து அப்பெண்டிசெக்டமிக்கு அப்புறம் தான் மோஸ்ட் காமன் காஸா இருக்கு. ஓகே, மோஸ்ட் காமன் காஸ் adhesions following appendicectomy. What is the most common cause for paralytic ileus in a post-op patient? Post-op patient la paralytic ileus varadhukku most common cause hypokalemia. ஓகே, இந்த பேரலைட்டிக் இலியஸ்ல வந்து நம்ம ஒரு ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணுவோம், கேட்ச் போல் ரெஜிமெண்ட். ஓகே, கேட்ச் போல் ரெஜிம் இப்போ ஃபாலோ பண்றது இல்லை, முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நியோஸ்டிக்மைன் கொடுக்கலாம். ஓகே, நியோஸ்டிக்மைன். சப்போஸ் வந்து எம்ஆர்பி பழைய எக்ஸாமினர்ஸ் கேட்டாங்கன்னா கேட்ச் போல் ரெஜிமெண்ட் எதில் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்கலாம். It is followed in paralytic ileus, neostigmine கொடுக்கலாம். appendicitis. What is the most common cause for appendicitis? வந்து obstructive தான். obstructive அதுவும் வந்து ஃபீகோலித் இருக்குல்ல, இந்த ஃபீகோலித் இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் அப்பெண்டிக்ஸ் ஓட லூமன்ல போய் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறது தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் appendicitis. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் வந்து ரெட்ரோசீக்கல். ஓகே, ரெட்ரோசீக்கல் தான் most common site for appendicitis. What is the most common cause for lower GI hemorrhage? Most common cause for lower GI hemorrhage is diverticulosis. diverticulosis என்ன lumen இருக்கோ
இட் ஹேஸ் ஃபால்ஸ் ஹியூமன், அதாவது மியூகோசா மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கும். அதே இது மெக்கல்ஸ் டைவர்டிகுலத்துல இட் இஸ் ட்ரூ டைவர்டிகுலம். ஓகேவா, எல்லாமே மியூகோசா சப்மியூகோசா எல்லா லேயருமே இன்வால்வ் ஆயிருக்கும். டைவர்டிகுலோசிஸ் இஸ் மோர் காமன் இன் மிசென்ட்ரிக் சைட். ஓகேவா, அதே இது மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் வந்து இட் இஸ் மோர் காமன் இன் ஆன்டி மிசென்ட்ரிக் சைட். True diverticulum most common in anti-mesenteric site. Diverticulosis it is more common in sigmoid colon. Sigmoid colon தான் most common. Meckel's diverticulum வந்து எங்க most common rule of 2 னு இருக்குல்ல, அதாவது 2 feet from the ileocecal junction தான் most common site. 2% of populationல இருக்கும். 2 feet from the இது அப்புறம் வந்து லென்த் வச்சு வரும். ஓகே, லென்த் எவ்வளோ லென்த்துங்கிறத பொறுத்து இன்னொரு ரூல் வரும். இது எல்லாமே இட் இஸ் சீன் இன் மெக்கல்ஸ் டைவர்டிகுலம். லோவர் ஜி ஹெமரேஜ் மோஸ்ட் காமன் காசஸ் டைவர்டிகுலோசிஸ். செகண்ட் மோஸ்ட் காமன் காசஸ் ஆன்ஜியோடிஸ்பிளேசியா. ஆன்ஜியோடிஸ்பிளேசியா வந்து மோஸ்ட் காமனாக எந்த கோலானில் வரும் அப்படின்னா ரைட் சைட் கோலான் தான் வரும். ரைட் சைட்னா ரைட் சைட்லையும் ஸ்பெசிஃபிக்காக இட் இஸ் மோர் காமன் இன் சீக்கம். ஓகே, இதில் என்ன இருக்குன்னா டைலேட்டட் வெனியூல்ஸ். இந்த ஆன்ஜியோடிஸ்பிளேசியால வந்து டைலேட்டட் வெனியூல்ஸ் வந்து அந்த பவல்ல இருக்கு, அது வந்து ப்ளீட் ஆகிறதுனால வரக்கூடியதுதான் ஆன்ஜியோடிஸ்பிளேசியா. இதே மாதிரி ஸ்டொமக்ல ஒன்று இருக்கும், அது வந்து என்னது டைலஃபாயிலேஷன். ஓகே, அது வந்து அப்பர் ஜே ஹெமரேஜ் காஸ் பண்ணுது. ஆன்ஜியோடிஸ்பிளேசியா வந்து லோவர் ஜே ஹெமரேஜ் காஸ் பண்ணுது. இதுல நமக்கு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு, என்னன்னா ஹேடே சிண்ட்ரோம். ஓகே, ஹேடே சிண்ட்ரோம் இதுல வந்து என்னென்ன இருக்கு, ஆன்ஜியோடிஸ்பிளேசியா இருக்கு, அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் இருக்கு, வான் வில்லிபிராண்ட் டிசீஸ் இருக்கு. இந்த மூணு சேர்ந்து வருது தான் ஹேடே சிண்ட்ரோம். இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆன்ஜியோடிஸ்பிளேசியா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அக்யூட் pancreatitis? இட் இஸ் gallstone. அடுத்து, வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் chronic pancreatitis? that is alcohol. ஓகே, ஆல்கஹால். இதுல தான் நமக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் வரும், டிகார் ஓ கிளாசிஃபிகேஷன். ஸோ டிகார்ல வந்து டி ஃபார் டாக்ஸின், டாக்ஸின்ல தான் ஆல்கஹால் வருது, அதுதான் மோஸ்ட் காமன் காஸ். ஆல்கஹால். அப்புறம் வந்து டயட் ரிலேட்டட் வந்து இந்த டோப்பியோக்காலாம் கேரளாவில் சாப்பிட்றாங்கல்ல, அந்த அதனால வரக்கூடியது வந்து இதில் வருது. அடுத்து வந்து ஐ ஃபார் இடியோபத்திக், ஜி ஃபார் ஜெனட்டிக், ஹெரிடிட்ரியாக வருது, PRSS1 ஜீன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பிங்க் 1 ஜீன் மியூட்டேஷன், இது எல்லாமே ஜெனட்டிக்காக வருது. ஏ ஃபார் ஆட்டோ இம்யூன், ஆர் ஃபார் ரிக்கரண்ட், ஓ ஃபார் அதர்ஸ். இது எல்லாமே வந்து டிகார் ஓ கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, அடுத்து வந்து ஸ்பிளீனிக் வெயின் த்ராம்போசிஸ். அக்யூட் pancreatitis-ஓட ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் இஸ் திஸ் ஸ்பிளீனிக் வெயின் த்ராம்போசிஸ். So what is the most common cause for splenic vein thrombosis na? It is acute pancreatitis. Okay, இதுல வந்து acute pancreatitisல என்ன காஸ் பண்ணும், splenic artery aneurysm காஸ் பண்ணும். This aneurysm is the most common visceral aneurysm. ஓகேவா, இந்த splenic artery தான் most common visceral aneurysm. அடுத்து வந்து hepatic artery வருது. Next வந்து congenital hydronephrosis. Okay, what is the most common cause for congenital hydronephrosis? அல்லது what is the most common cause for hydronephrosis in a infant? That is congenital pelvic-urethric junction obstruction. ஓகேவா, இதுல வந்து இதோட ட்ரீட்மெண்ட், இதோட சர்ஜரி வந்து என்ன வரும் அப்படின்னா ஆண்டர்சன்-ஹைன்ஸ் ஆபரேஷன். ஆண்டர்சன்-ஹைன்ஸ் dismembered pyloruplasty. இதான் வந்து it is a treatment for congenital pelvic-urethric junction obstruction. It is the most common cause for congenital hydrourethronephrosis. What is the most common cause for acute hydrourethronephrosis? It is renal stone. Okay, so renal stone பார்த்தோம்னா அதுல most common cause வந்து calcium oxalate stones. ஓகே, கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் ரெண்டு இருக்கு. ஒன்று கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட் ஸ்டோன்ஸ், இன்னொன்று கால்சியம் ஆக்சலேட் டைஹைட்ரேட் ஸ்டோன்ஸ். கால்சியம் ஆக்சலேட் டைஹைட்ரேட் ஸ்டோன்ஸ் இட் ஹாஸ் என்ன ஷேப்னா என்வலப் ஷேப். அதே இது மோனோஹைட்ரேட் ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா டம்பல் ஷேப். ஓகேவா, டம்பல் ஷேப் நல்லா ஞாபகம். டம்பல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகேவா, அதனால இட் cannot be treated with ESWL, எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. ஒரு ஷாக் வேவ் கொடுத்து ஸ்டோன் வந்து உடைக்கிறாங்க. அந்த ஸ்டோனை வந்து உடைக்கும் போது அது ரொம்ப ஹார்டா இருந்தால் அதை உடைக்க முடியாது. கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட்
இஸ் அ கான்ட்ராண்டிகேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. அதே மாதிரி தான் சிஸ்டீன் ஸ்டோன்ஸும். ஓகே, சிஸ்டீன் ஸ்டோன்ஸும் இட் இஸ் ஆல்சோ எ காம்ப்ளிகேஷன் ஃபார் இட்ஸ் ஆல்சோ எ கான்ட்ராண்டிகேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. அது வந்து எப்படி இருக்கும்னா ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து சல்ஃபைட் பாண்ட் இருக்குல்ல, அந்த சல்ஃபைட் பாண்ட்னால அதை வந்து உடைக்க முடியாது. ஸோ இந்த சிஸ்டீன் ஸ்டோன்ஸ் இஸ் ஆல்சோ எ கான்ட்ராண்டிகேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. அடுத்து வந்து என்ன இருக்குன்னா ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ், ஸ்டாகான் கால்குலஸ் எல்லாமே ஒன்று தான். இல்லைன்னா ட்ரிபிள் பாஸ்பேட் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா காஃபின் லிட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். காஃபின் லிட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இது வந்து அல்கலைன் பிஹெச்ல தான் வளரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்ஃபெக்ஷனால தான் வரும். மோஸ்ட் காமன் காஸ் வந்து ப்ரோட்டீஸ். ஸோ இந்த ப்ரோட்டீஸ்னால வருது. அந்த ப்ரோட்டீஸ்ல என்ன கிறிஸ்டல்ஸ்னா காஃபின் லிட் கிறிஸ்டல்ஸ். இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் தி பெல்விஸ். ஸோ வந்து அதனால தான் பெல்விஸ் மாதிரியே நமக்கு வந்து பெல்விஸ்னா ரீனல் பெல்விஸ் மாதிரியே நமக்கு ஷேப் இருக்கும். அதனால தான் இது பேர் ஸ்டாகான் கால்குலஸ்ன்னு சொல்றோம். ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது எல்லாமே இப்போ பார்த்த எல்லாமே இட் இஸ் ரேடியோ ஒபேக் ஸ்டோன்ஸ். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அ ரீனல் ஸ்டோன் அல்லது யூரிட்ரிக் ஸ்டோன் வந்து நான் கான்ட்ராஸ்ட் சிடி தான். ஆல்ரெடி ஹெட் இன்ஜுரிக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் நான் கான்ட்ராஸ்ட் சிடின்னு பார்த்தோம். இதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து நான் கான்ட்ராஸ்ட் சிடி தான். நான் கான்ட்ராஸ்ட் சிடி ஏன்னா 90% ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ரேடியோ ஒபேக் ஸ்டோன்ஸ். ஓகே, ரேடியோ ஒபேக் ஸ்டோன்ஸ். அப்போ எது ரேடியோ லூசன்ட் ஸ்டோன்? ரேடியோ லூசன்ட் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ம் நிமோனிக் இருக்கு, XUTI. ஸோ சாந்தைன் ஸ்டோன்ஸ், யூரிக் ஆசிட் ஸ்டோன். இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் தான் மோஸ்ட் காமன் ரேடியோ லூசன் ஸ்டோன். ஓகேவா, அதுக்கப்புறம் 2 ட்ரக்ஸ்னால வருது, ட்ரையாம்டெரின், இண்டினாவல். இதனால வர்றது எல்லாமே என்னது ரேடியோ லூசன் ஸ்டோன்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அமோனியம் யூரேட் ஸ்டோன்ஸ் இருக்கு. தட் இஸ் சீன் இன் பேஷண்ட் வித் லாக்ஸேட்டிவ் அபியூஸ். ஓகே, அமோனியம் யூரேட் இது வந்து இட் இஸ் சீன் இன் பேஷண்ட் வித் லாக்ஸேட்டிவ் அபியூஸ். லாக்ஸேட்டிவ் அபியூஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து இட் இஸ் சீன். இது எல்லாமே மோஸ்ட் காமன் வந்து ரேடியோ ஒப்பேக்கா இருக்கு. அதே இது கேல் ஸ்டோன் இருக்குல்ல, கேல் ஸ்டோன் வந்து மோஸ்ட் காமனா இட் இஸ் ரேடியோ லூசன். ரேடியோ லூசன். அதனால அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்ல வந்து ரேடியோ லூசன் ஒரு ஸ்டோன் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து போஸ்ட் அக்கஸ்டிக் ஷேடோ இருக்கும். ஓகேவா, ஒரு ஒயிட் கலர்ல தெரியும், அதுக்கு பின்னாடி வந்து பிளாக் கலர்ல போஸ்ட் அக்கஸ்டிக் ஷேடோ வந்து அல்ட்ராசவுண்ட்ல தெரியும். திஸ் டிஃபரன்ஷியேட்ஸ் அ ஸ்டோன் ஃப்ரம் அ பாலிப். பாலிப்பும் இதே மாதிரி தெரியும், ஆனால் பாலிப் கேல்பிளாடர் பாலிப்ல பின்னாடி வந்து போஸ்ட் அக்கோஸ்டிக் ஷேடோ தெரியாது. ஷேடோ தெரிஞ்சது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டோன். ஸோ USG இஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் கேல் ஸ்டோன். What is the most common cause for a bladder outlet obstruction in a male child? It is posterior urethral wall. Posterior urethral wall இதோட investigation of choice என்ன அப்படின்னா micturating cystourethrogram. ஓகே, அல்லது voiding cystourethrogram, VCUG அல்லது micturating cystourethrogram தான் investigation of choice. இந்த posterior urethral wall வந்து ஆன்டிநேட்டலாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஆன்டிநேட்டலா USG எடுத்து பார்க்கும்போது we'll be having கீ ஹோல் சைன். இந்த போஸ்டியர் யூரித்ரல் வால்வ்னால அதுக்கு ப்ராக்சிமலா இருக்கிறது வந்து டைலேட் ஆகிறதுனால we'll be getting a கீ ஹோல் சைன். ஸோ கீ ஹோல் சைன் வந்து எதுல இருக்கு? ஆன்டினேட்டல் கீ ஹோல் சைன். இட் இஸ் ஆன்டினேட்டல் அல்ட்ராசவுண்ட்ல கீ ஹோல் சைன் இட் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ். ஓகே, அடுத்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பிளாடர் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் அ BPH? ஓகே, BPHல மோஸ்ட் காமன் காஸ். இந்த BPH வந்து ப்ராஸ்டேட்ல என்ன சோன்ல இருந்து வருது? டிரான்சிஷனல் சோன்ல இருந்து வருது. ஓகே, டிரான்சிஷனல் சோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பெரிஃபரல் சோன்ல இருந்து என்ன வருது? பெரிஃபரல் சோன்ல இருந்து we are having prostatic carcinoma. prostatic carcinoma வந்து பெரிஃபரல் சோன்ல இருந்து வருது. இந்த பிளாடர் அவுட் இந்த இது BPH இருக்குல்ல, benign prostatic hyperplasia, இதுக்கு வந்து 2 காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டேட்டிக் காம்போனன்ட், இன்னொன்று வந்து டைனமிக் காம்போனன்ட். ஸ்டாட்டிக் காம்போனன்ட் ஏன் வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் 5-ஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான்ல இருந்து வரக்கூடிய 5-ஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டிரான் வித் ஹெல்ப் ஆஃப் 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ். இதனால தான் ஸ்டாட்டிக் காம்போனன்ட். ஸ்டாட்டிக் காம்போனன்ட்னால என்ன வருது? ஸ்ட்ரோமல் ஹைப்பர்ட்ரோஃபி வருது. ஸ்ட்ரோமல் ஹைப்பர்ட்ரோஃபி பெருசாயிட்டு போகுது இல்ல, ஸ்ட்ரோமல் ஹைப்பர்ட்ரோஃபி வருது. டைனமிக் காம்போனன்ட் ஏன் வருதுன்னா ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசிலோட டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால டைனமிக் காம்போனன்ட் வருது. இது ஆல்ஃபா 1A ரிசெப்டார்ஸ்னால நடக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 காம்போனன்ட்டையும் வந்து இன்ஹிபிட் பண்ணணும்.
இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸை வந்து இனிபிட் பண்ணும். ஸோ 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் இனிபிட்டர்ஸ் தான் ஃபினாஸ்டிரைட், டுட்டாஸ்டிரைட். இது எல்லாம் டுட்டாஸ்டிரைட் இதெல்லாம் ட்ரக்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் சர்ஜரி. ஃபினாஸ்டிரைட், டுட்டாஸ்டிரைட் ஆர் 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் இனிபிட்டர்ஸ் ஸ்டாட்டிக் காம்பனண்ட்டை வந்து இனிபிட் பண்ணுறதுக்காக. அதே இது நம்ம யூஸ்வலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டாம்சுலோசின் 0.4 mg HS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, தட் இஸ் ஆல்ஃபா 1A ரிசெப்டார் இனிபிட்டர். ஓகேவா? ஸோ பெஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் BPH. அடுத்து testicular torsion. What is the most common cause for testicular torsion? That is high investment of tunica vaginalis. ஓகே, பெல் கிளாப்பர் டிஃபார்மிட்டி எல்லாமே இந்த டெஸ்டிகுலர் டார்ஷன்ல தான் வருது. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டியூனிகா வெஜினாலிஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் டெஸ்டிகுலர் டார்ஷன். இந்த டெஸ்டிகுலர் டார்ஷன்ல வந்து நமக்கு வந்து என்ன சைன் இருக்கும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஃப்ரண்ட் சைன். ஃப்ரண்ட் சைன் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து அந்த ஸ்க்ரோட்டம் இருக்குல்ல, ஸ்க்ரோட்டத்தை வந்து நம்ம வந்து மேலே தூக்கணும், லிஃப்டிங் த ஸ்க்ரோட்டம், பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ். அதே இது பெயின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் திஸ் டார்ஷன். இந்த கான்செப்ட் தான் இட் இஸ் யூஸ்ட் இன் எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் எபிடைமோ ஆர்கைட்டிஸ்ல? ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம், ஸ்க்ரோட்டல் சப்போர்ட் கொடுப்போம்ல, ஸ்க்ரோட்டத்தை மேலே தூக்கி வச்சுக்கோங்க, டைட் இன்னர்வேர் போடுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ ஃப்ரண்ட் சைன் வந்து சப்போஸ் வந்து பெயின் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் எபிடைமோ ஆர்கைட்டிஸ். பெயின் ரெடியூஸ் ஆகலன்னா தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டார்ஷன். இதை தாண்டி ஏஞ்சல் சைன் இருக்கு. ஏஞ்சல் சைன்ல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. இது வந்து ஹாரிசாண்டலி பிளேஸ்ட் டெஸ்டிஸா இல்ல வந்து ஹைலி பிளேஸ்ட் டெஸ்டிஸான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஏஞ்சல் சைன் வந்து புக்ல வந்து இல்லை, ஜஸ்ட் கேட்டாங்க ஏஞ்சல் சைன் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னன்னா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டார்ஷன். இது இட்ஸ் அ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. டைம் ஆக ஆக டார்ஷன் வந்து மோசமாகி இது டெஸ்டிக்ஸ்க்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கட் ஆகி அது வந்து டெட் ஆயிரும். அப்போ வேற நோ அதர் ஆப்ஷன், வி ஹேவ் டு கோ ஃபார் ஆர்கிடெக்டமி தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வி ஹேவ் டு பெர்ஃபார்ம் சர்ஜரி. ஓகேவா? டார்ஷன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து டாப்லர் பண்ணலாம். டாப்லர்ல வந்து அதுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை வந்து கட் ஆயிருக்கும். இன்னொரு சைன் வந்து வேர்ல்பூல் சைன் வில் பி சீன். ஓகே, வேர்ல்பூல் சைன் கேன் பி சீன் இன் கேஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் டார்ஷன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா we have to go for surgical exploration. பார்த்துட்டு வயபிளா இருக்கான்னு பார்க்கணும். டெஸ்டிஸ், இந்த டெஸ்டிஸ் இஸ் வயபிள். ஓகேவா? வயபிள் பார்க்குறோம், பிளட் சப்ளைலாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிஷன் போட்டு அது வந்து ப்ளீட் ஆகுதான்னு பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா we can go for சேம் சைட். அந்த பர்டிகுலர் சைடில் வந்து ஆர்கிடோபெக்சி பண்ணலாம். ஆர்கிடோபெக்சினா டெஸ்டிஸை வந்து சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோட்டல் வால் கூட சூச்சர் பண்றது, தட் இஸ் ஆர்கிடோபெக்சி. சேம் சைடு ஆர்கிடோபெக்சி வித் ஆப்போசிட் சைடு ஆர்கிடோபெக்சி. இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து டார்ஷன் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சைட் கேன் கோ ஃபார் டார்ஷன். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ பைலேட்ரல் ஆர்கிடோபெக்சி. இப்போ இஃப் இட் இஸ் நான் வயபிள், இப்போ டெஸ்டிஸ் நான் வயபிளா இருந்துச்சு, வயபிளா இல்லை அப்படின்னா சேம் சைடில் வி ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஆர்கிடெக்டமி, அதாவது ரிமூவல் ஆஃப் த டெஸ்டிஸ் பிளஸ் ஆப்போசிட் சைடில் வி கேன் டூ ஆர்கிடோபெக்சி. இதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் அ டெஸ்டிகுலர் டார்ஷன். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. இதான் ட்ரீட்மெண்ட். ஓகே, டெஸ்டிகுலர் டார்ஷன் பற்றி பார்த்தாச்சு. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் மேல் இன்ஃபர்டிலிட்டி? மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் மேல் இன்ஃபர்டிலிட்டி இஸ் வெரிகோசில். வெரிகோசில் பற்றி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன சர்ஜரி யூஸ் பண்ணுறாங்க? பலமோஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம். மோஸ்ட் காமன் எந்த சைடு இருக்கோ லெஃப்ட் மோர் தேன் ரைட்டு. ஏன் லெஃப்ட் மோர் தேன் ரைட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து டெஸ்டிகுலர் ஆர்டரி வந்து இட் இஸ் கோயிங் அண்ட் எங்கே போய் கனெக்ட் ஆகுது? லெஃப்ட் சைடில் டெஸ்டிகுலர் ஆர்டரி வந்து ரீனல் ஆர்டரியில் போய் இதாகுது. அதே இது ரைட் சைடில் வந்து டைரெக்டாக வந்து அது இன்ஃபீரியர் வினா கேவால போய் கனெக்ட் ஆகுது. இதுக்கு நேர் மேலே வந்து லெஃப்ட் அட்ரினல் வெயின் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய அட்ரிலின் நான் அட்ரிலின்னால கூட இந்த டார்ஷன் நடக்கலாம். சப்போஸ் லெஃப்ட் சைடில் வந்து ரீனல் வெயினை வந்து ஆர்சிசி வந்து இன்வால்வ் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ நடக்கக்கூடிய கம்ப்ரெஷனால கூட இந்த டார்ச்சர்சிட்டி நடக்கலாம். இதில் வந்து கிளினிக்கல் தான் என்ன இருக்கும்? பேக் ஆஃப் வார்ம்ஸ் அப்பியரன்ஸ் இருக்கும். பேக் ஆஃப் வார்ம்ஸ் அப்பியரன்ஸ் இட் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் varicocele. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப்? இப்போ எல்லாமே மோஸ்ட் காமன் டைப் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஷாக் தட் இஸ் ஃபாலோயிங் அ ட்ராமா? ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஷாக் இஸ் ஹைப்போவோலிமிக் ஷாக். அதாவது பிளட் லாஸ்னால வரக்கூடிய ஷாக் தான் ஹைப்போவோலிமிக் ஷாக். தட் இஸ் த மோஸ்ட் காமன் ஷாக் ஃபாலோயிங் எ
ட்ராமா. இதில் என்ன நடக்கும்? ஹைப்போவாலமிக் ஷாக்கில் பிபி கம்மியாயிரும், பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், கார்டியாக் அவுட்புட் கம்மியாயிரும், வீனஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியாயிரும். ஓகே, வீனஸ் ரிட்டர்ன் கம்மியாயிரும். என்ன நடக்கும்னா பெரிஃபரல் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். பிளட் சப்ளை எல்லாத்தையுமே தேவையான வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு அனுப்புறதுக்காக பெரிஃபரலாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு வந்து பெரிஃபரலாக இருக்கக்கூடிய ஹேண்ட் இது டிஷ்யூஸ்க்கு வந்து போகாமல் தடுக்கும். ஸோ அதனால தே வில் பி ஹேவிங் கோல்டு பெரிஃபரிஸ். இது எல்லாமே இட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் hypovolemic shock. That is the most common type of shock that is following a trauma. Next, what is the most common type of breast carcinoma? That is invasive ductal carcinoma, NOS, not otherwise specified. What is the investigation of choice for this breast carcinoma? That is core needle biopsy அல்லது true cut biopsy. அடுத்து, what is the most common type of sarcoma of breast? That is cystosarcoma phylloides இல்லைனா phylloides tumor. இதில் வந்து என்ன இருக்கும்னா லீஃப் லைக் செல்ஸ் இருக்கும். லீஃப் மாதிரியே லீஃப்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாலஜி வந்து இதில் இருக்கும். That is cystosarcoma phylloides. It is the most common type of sarcoma of breast. What is the most common pathological type of oral carcinoma? That is squamous cell carcinoma. Most common site வந்து lateral border ஆஃப் டங். இது எங்க? வேர்ல்டுல, ஓவரால் வேர்ல்டுல. இந்தியாவில் மோஸ்ட் காமன் சைட், இந்தியான்னு தனியாக கேட்டால் மட்டும் we have to choose ஜிஞ்சிவோ பக்கல் சல்கஸ். ஓகே, ஜிஞ்சிவோ பக்கல் சல்கஸ். ஓரல் கார்சினமா மோஸ்ட் காமன் டைப் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினமா. அதே இது ஈசோஃபேஜியல் கார்சினமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக் கார்சினமா, எல்லாத்துக்குமே அடினோ கார்சினமா. பிளாடர் கார்சினமா வந்து மோஸ்ட் காமன் டைப் வந்து டிரான்சிஷனல் செல் கார்சினமா. ஓகே, வாட் இஸ் த மோஸ்ட் காமன் தைராய்டைட்டிஸ்? மோஸ்ட் காமன் தைராய்டைட்டிஸ் வந்து ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். அதான் மோஸ்ட் காமன் தைராய்டைட்டிஸ். அதில் என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹர்த்தில் செல்ஸ் இருக்கும். வில் பி ஹேவிங் ஹர்த்தில் செல். அதுக்கப்புறம் வந்து ஹர்த்தில் செல், அஸ்கனாசி செல்ஸ். இதான் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தைராய்டைட்டிஸ் இஸ் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸில் வந்து ஹர்த்தில் செல்ஸ், அஸ்னாக்கி செல்ஸ் இருக்கும். ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் ஹர்த்தில் செல்ஸ் ஆர் சீன் இன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். இல்லைனா ஹர்த்தில் செல் சிஏலையும் இட் இஸ் ஆல்சோ சீன். அடுத்து, congenital tracheoesophageal fistula. What is the most common type of tracheoesophageal fistula? இதில் என்ன நடக்குது அப்படின்னா நார்மலாக நமக்கு ஈசோஃபேகஸ் இருக்கு, இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரக்கியா இருக்கு. ஓகேவா, ட்ரக்கியா இருக்கு, ஈசோஃபேகஸ் அது பாட்டுக்கு அடுத்து போய் ஸ்டொமக்ல போகுது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ட்ரக்கியா இருக்கு. டைப் ஏல ஈசோஃபேகஸ் வந்து ப்ராக்சிமலா இருக்குல்ல, ப்ராக்சிமலா இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் அட்ரிஷியா. ஓகேவா, ஈசோஃபேகஸ் வந்து அட்ரிஷியா மட்டும் ஆகுது. ஈசோஃபேஜியல் அட்ரிஷியா மட்டும் இருக்குது. தட் இஸ் டைப் ஏ. அடுத்து என்ன நடக்குது? ப்ராக்சிமல் ஈசோஃபேகஸ் இருக்குல்ல, அது போய் இட் இஸ் ஃபார்மிங் ஏ ஃபிஸ்டுலா வித் த ட்ரக்கியா. proximal tracheoesophageal fistula with distal esophageal atresia. இது வந்து டைப் பி. ஓகேவா, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ப்ராக்சிமல் ஈசோஃபேஜியல் அட்ரிஷியா, டிஸ்டலா இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து ஃபிஸ்டுலா ஃபார்ம் வந்து. இதான் டைப் சி. இதான் மோஸ்ட் காமன் டைப். மோஸ்ட் காமன் டைப் வந்து டிஸ்டல் tracheoesophageal fistula வித் ப்ராக்சிமல் ஈசோஃபேஜியல் அட்ரிஷியா. இதான் மோஸ்ட் காமன் டைப். அடுத்து இன்னொரு டைப் இருக்கு. என்ன நடக்குன்னா ப்ராக்சிமலாவும் ஃபிஸ்டுலா ஃபார்ம் பண்ணுது, அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்டலாவும் ஃபிஸ்டுலா ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுமே அது கூட ஃபிஸ்டுலா ஃபார்ம் பண்ணது வந்து டைப் பி. அடுத்து ரெண்டும் சேர்ந்து காமனா ஒரு ஃபிஸ்டுலா ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் ஹச் ஷேப்டு. தட் இஸ் டைப் இ. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் tracheoesophageal fistula. இதில் மோஸ்ட் காமன் டைப் வந்து டைப் சி. இட் இஸ் மோஸ்ட் காமன்லி அசோசியேட்டட் வித் பாலிஹைட்ராம்னியா. ஏன் பாலிஹைட்ராம்னியா நடக்குது? யூஸ்வலா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து நம்ம பேபி swallow பண்ணுச்சு அப்படின்னா இட் ஹாஸ் டு கோ த்ரூ தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். இங்கே என்ன நடக்குது? அட்ரிஷியா இருக்கு, ரெண்டும் வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து கனெக்ஷன் இல்லை. அப்போ என்ன ஆகும்? உள்ள வந்து பேபி கான் ஸ்வாலோ. அப்போ வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து எக்ஸஸாக இருக்க போகுது. தட் இஸ் த ரீசன் ஃபார் அசோசியேஷன் ஆஃப் பாலிஹைட்ராம்னியா வித் த கேஸ் ஆஃப் இதில் tracheoesophageal fistula, congenital tracheoesophageal fistula. It is also associated with Down syndrome. இதே மாதிரி தான் பாலிஹைட்ராம்னியா and also associated with Down syndrome. It is seen in duodenal atresia.
டியோடனல் அட்ரிஷியால நமக்கு என்ன சைன் தெரியும்? டபுள் பபிள் சைன். அப்ப ட்ரிபிள் பபிள் சைன் எதுல இருக்கு? ஜெஜுனல் அட்ரிஷியால வில் பி ஹேவிங் ட்ரிபிள் பபிள் சைன். அடுத்து what is the most common type of esophageal atresia? Esophageal carcinoma most common type, that is squamous cell carcinoma. Okay, squamous cell carcinoma more than adenocarcinoma. சாரி, போன ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து என்னது ஈசோஃபேஜியல் கார்சினோமா வந்து அடினோகார்சினோமான்னு சொன்னோம். அது வந்து ஈசோஃபேஜியல் கார்சினோமா வந்து மோஸ்ட் காமனா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா தான். அடினோகார்சினோமா வந்து செர்டன் ஏரியாஸ்ல தான். ஸ்டொமக் வந்து மோஸ்ட் காமன் வந்து அடினோகார்சினோமா. சாரி. ஸோ இதில் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா மோர் தென் அடினோகார்சினோமா. இந்த அடினோகார்சினோமா ஏன் வருது அப்படின்னா மோஸ்ட் காமனா பேரட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜிஆர்டி, இந்த ரெண்டும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி வேற என்ன கேட்டாலுமே இட் காசஸ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஸோ அக்லேஷியா, செங்கர்ஸ் டைவர்டிகுலம், அடுத்து வந்து நம்ம பிளம்மர் வில்சன் சிண்ட்ரோம் எல்லாமே இட் இஸ் காசிங் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. அடினோகார்சினோமா வந்து மோஸ்ட் காமன் வந்து லோவர் 1/3 நடக்கும். இந்த டிசீஸை வச்சே நம்ம சொல்லிடலாம். பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் என்ன நடக்குது? பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ல பிஎஸ்சின்னு வச்சுக்கணும். ஓகே, பேரட்ஸ் ஈசோஃபேகஸ், எஸ் ஃபார் ஸ்குவாமஸ் எபித்தீலியம், C for columnar epithelium. Squamous epithelium it is replaced by columnar epithelium. எங்க கரெக்டா அந்த gastroesophageal junctionக்கு மேல தான் என்ன ஆகுது? ஸ்டமக்ல ஒரு ஆசிட் மேல வந்து GRD ஒரு காம்ப்ளிகேஷன் தான் பேரட்ஸ் ஓட காம்ப்ளிகேஷன் இஸ் அடினோகார்சினோமா ஆஃப் என்னது ஈசோஃபேகஸ். ஸோ இது நடக்குது ஸ்குவாமஸ் மெட்டப்ளேசியா நடக்குது. ஸ்குவாமஸ் இட் இஸ் ரீப்ளேஸ் பை காலம்னார் எபித்தீலியம். எங்க நடக்குது? மோஸ்ட் காமனா லோவர் 1/3. ஜிஆர்டி அதே தான், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். மோஸ்ட் காமனா வந்து கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ஜங்ஷன் பக்கத்துல நடக்கும். ஸோ இட் இஸ் மோஸ்ட் காமன் இந்த லோவர் 1/3. இதை தாண்டி மிச்சம் எல்லாம் இருக்குல்ல, அக்லேஷியா, பிளம்மர் வின்சன், செங்கர்ஸ் எல்லாமே இட் இஸ் மோஸ்ட் காமன் என்ன காஸ் பண்ணுன்னா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா ஆஃப் ஈசோஃபேகஸ் காஸ் பண்ணுது. ஓகே, பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் ஸ்குவாமஸ் இட் இஸ் ரீப்ளேஸ் பை காலம்னார் எபித்தீலியம். ஓகே, அடுத்து இந்த பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ல எண்டோஸ்கோப்பில இருந்து பயாப்சி எடுக்கிறதுக்கு we are following a criteria. அது என்ன கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹையட்டல் ஹெர்னியா. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஹையட்டல் ஹெர்னியா? தட் இஸ் ஸ்லைடிங் ஹெர்னியா. ஓகே, அடுத்து டியோடனல் அட்ரிஷியா, அதோட மோஸ்ட் காமன் டைப் வந்து டைப் 1. யூஸ்வலா எல்லாத்துக்குமே டைப் 1 தான் மோஸ்ட் காமனா வரும். நம்ம இந்த கன்ஜெனிட்டல் ட்ரக்கியோஎசோஃபேகஸ்ல தான் டைப் சி வருது. ஓகே, டியோடனல் அட்ரிஷியா ஆல்ரெடி பார்த்துட்டோம். அசோசியேட்டட் வித் டவுன் சிண்ட்ரோம், அசோசியேட்டட் வித் பாலிஹைட்ரமியா, டபுள் பவல் சைன் இருக்கு. ஓகே, அப்பண்டிசைட்டிஸ், அப்பண்டிக்ஸ் மோஸ்ட் காமன் சைட் வந்து ரெட்ரோசீக்கல். ஓகேவா, ரெட்ரோசீக்கல் தான் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் அப்பண்டிசைட்டிஸ். அப்பண்டிகுலர் கார்சினோமா மோஸ்ட் காமன் டைப் வந்து கார்சினாய்ட். மோஸ்ட் காமன் டைப் கார்சினாய்ட். கார்சினாய்ட்ல இருந்தும் ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஆர்கன் கேட்டாங்கன்னா மோஸ்ட் காமன் இட் இஸ் அப்பண்டிக்ஸ். அதே இது மொத்தமா சேர்த்து ஸ்மால் பவுல் கேட்டாங்கன்னா ஸ்மால் பவுல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, மிட்கட் கார்சினாய்ட் தான் மோஸ்ட் காமன் டைப். அந்த மிட்கட்ல வந்து மோஸ்ட் காமன் வந்து அப்பண்டிக்ஸ். ஆனா மொத்தமா ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா we are going to choose ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அப்பண்டிகுலர் கார்சினோமா தான் மோஸ்ட் காமன் வந்து கார்சினாய்ட். கார்சினாய்ட்ல மோஸ்ட் காமன் சிங்கிள் ஆர்கன் வந்து அப்பண்டிக்ஸ் தான். ஸ்மால் இன்டெஸ்டைன் டிஃப்யூஸா மொத்தமா கொடுத்துட்டாங்கன்னா we have to choose ஸ்மால் இன்டெஸ்டைன். What is the most common type of malignant appendicular CA? That is mucinous adenocarcinoma. Okay, இதுதான் மோஸ்ட் காமன் பிரைமரி ஃபார் சூடோமிக்சோமா பெரிட்டோனி. ஓகே,